ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சு இன்றைய தினம் 720வது நாமாவளியாக ஓம் ராகினே நமாக. முருகப்பெருமான இந்த நாமாவளி ஆசை உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் விருப்பம் உள்ளவராக இருக்கார். அந்த உயிர்கள் எல்லா பாக்கியத்தையும் அடையணும் அப்படின்ற அந்த ஆசை உள்ளவராக இருக்கார். ராகஹா அப்படின்னா நிறம், சிவப்பு நிறம், காதல், பிரியம், சந்தோஷம், இன்பம், கோபம், அழகு, இசையினுடைய ராகம், இந்த அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும். இந்த இடத்துல அனைத்து உயிர்களிடத்திலும் பிரியமாக இருக்கார். ஏன்னா ஆசையின் மூலமாகத்தான் எல்லா உயிர்களுக்கும் ஞானமானது பிறக்கும். அதனால்தான் அபிராம் பெற்று வர்ணிக்கும்பொழுது ஆசை கடலுள் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈஷர் பாகத்து நேர் இழையே அப்படின்னு அபிராம் பெற்று வர்ணிப்பார். ஏன்னா அம்பாள் கையில் இருக்கக்கூடியது என்ன பாசம்னா ராக பாசம்னு பேர். வருண பகவான் கையில் இருக்கிறது நாக பாசம்னு பேர். அப்படி பாசம்னா கயிறு. ஒவ்வொரு சக்திகள்கிட்டையும் ஒன்று இருக்குது. இதில் ராக பாசத்தோடு இருக்கார். ராகம்னா அந்த ஆசை. அந்த ஆசையின் மூலமாக உயிர்களுக்கு இல்லறத்தில் ஒரு அனுபவத்தை கொடுத்து அதே அந்த அனுபவத்தின் மூலமாக ஞானத்தை கொடுத்து உயர்கதி அடைய செய்வது. அதனால்தான் முருகப்பெருமானே இல்லற வாழ்க்கையில் இருக்க மாதிரி சக்திகளோடு இருக்கார். எதற்காகனா இந்த தத்துவத்தை உயிர்கள் உணரணும் அப்படின்றதுக்காகத்தான் இறைவனே அந்த இல்லறத்தை ஏற்பது போல திருமண கோலத்திலலாம் இருக்கார். அதுக்கு நோக்கம் என்னென்னா உயிர்களுக்கு அதை உணர்த்த வேண்டும் அப்படின்றதான் அதனுடைய தாத்பரியம். அப்படி இறைவன் எல்லா உயிர்களும் நற்கதி அடைகின்ற ஆசையோடு இருக்கக்கூடியவரை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ராகினே நமாக. ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.